शिवदनयवरिष्टं सर्वकल्याणमूर्तिं परस्निवगन्धं मुत्करं मोदकेन अरुणकुष्मव्यालालम्बोदरं दं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि. நம்ம இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி 30/12/2024, அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஸோ இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 30/12/2024 28/1/2025. ஏன் சுக்கிரனை மெயினாக பார்க்குறோன்னா, சுக்கிரன் ஒருத்தருடைய சுக்கிர தசை அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்பில் பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம், அது மாதிரி வேலை, வீடு, வாகனங்கள், இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார். கடகராசின்னு காலபுருஷத்தில் 4வது வீடாக இருந்தாலும் இந்த ராசிக்கு ஐதேவதி சந்திரன். அதனால் எப்போவுமே பார்த்துங்க, மனசில் ஒரு ஓரத்தில் ஏதானும் நைன்னு பிரச்சனை இருக்கும். ஒரு ஓரத்தில் சோகம் மாதிரி ஒரு சின்ன கவலை இருந்துகிட்டே இருக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். துளாராசின்றது காலபுருஷத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த துளாராசின்றதுக்கு ராசிக்கு சிம்பிளே கொடுத்துருப்பாங்க, தராசு. அதனால் எதையுமே எடை போட்டு செய்கிறவங்க, அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க, கஞ்சன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ரொம்ப லேவிஷாக சேர் பண்ணுவாங்க, திடீர்னு தேவைப்பட்டால் அதிகமாக செலவு பண்ணுவாங்க, தேவைப்படாட்டினா செலவுகளை குறைச்சிருவாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம காசு கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணால் காசு மிச்சமாகுமே, இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் துளாராசியில் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு சில விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அந்த மாதிரி செய்கிறவங்களும் இதே துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்ட்னு பட்டதுன்னா அதுக்கு செலவு பண்ண தயங்க மாட்டாங்க. ஆனால் தேவையில்லை அப்படின்னு பட்டதுன்னா அதுக்கு இவங்கள்ட்ட காசு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒருத்தங்களை ஈஸியாக எடை போட்டுருவாங்க. இவங்கள்ட்ட இந்த திறமை இருக்குது, இவங்களால செய்ய முடியும், இவங்களால பண்ண முடியும் அப்படின்றதையும், இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க நம்ம மேலே கோபமாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எடை போடுறதுலையும் இந்த துளாராசிக்காரங்க வல்லவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் 4வது இடத்துல 5வது இடத்துக்கு போகிறாங்க. ஏற்கனவே 4வது இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 5வது வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சனி பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவான் இருக்க போகிறாரு. சனி பகவான் அங்கேயே ஆட்சியாக தான் இருக்குது. அதனால சுக்கிரன் 5வது வீட்டில் இன்னும் பலமாக உட்கார போகிறாங்க. இது மூலமாக என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய ஐடியாஸ், புதிய யோசனைகள் உங்களுக்கு வரும். ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சிகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி புது ஐடியாஸ் மூலமாக ஜாக்பாட் மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திடீர் வாய்ப்புகள் மூலமாக பணங்கள் கிடைக்கும். ஸோ மறைமுக வருமானங்கள் ஏற்படுறதுக்கு மிக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம்னா, நீங்கள் எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கிறதுக்கும், உங்களுடைய வேலைகளை திறமையாக நீங்கள் செய்கிறதுக்கும் இந்த ஒரு ஐடியாஸ், திடீர்னு உங்களுக்கு ஐடியாஸ் உதிக்கும். அந்த ஐடியாஸ் வேலையில் உங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி வாகனங்கள் மாற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம் விலகி உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் இருக்கும். அது இன்னும் தொடரும் தான். ஏன்னா இப்போ 5வது வீட்டுக்கு சுக்கிரன் போனால் கூட, 2வது வீட்டுக்கு அதிபதி 5வது வீட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களோ, உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் வேறு வெளியில் உள்ளவங்களோ அவங்களுடைய உதவி மூலமாக பொருளாதார ஹெல்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த ஹெல்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் வளர்ச்சிக்கு வேண்டிய பாதைகளை நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இருக்குங்க எப்போவுமே அதிகமாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. ஏன்னா ஏன் ஏற்ற இருக்குங்கள் பார்க்குறோன்னா, உங்களுக்கு 10வது இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு போகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அதே மாதிரி அவர் சந்திரன் மனோகாரனாக இருக்கு. மனசு அப்படின்னாலே என்ன அலைகள்னு சொல்லுவோம். இப்படி அலை மாதிரி ஏற்ற இருக்குங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் பல சந்தர்ப்பங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம், அடுத்த காரியத்துக்கு தாவிடுவோம்.
அப்போ என்ன ஆகும்னா மனசு தாவேண்டிய போகும். அப்போ இந்த காரியம் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, பாதி கிணறு தான் தாண்டி இருப்போம். ஸோ பல இடங்களில் பாதி கிணறு தாண்டது நம்மளுடைய குணங்களாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் 30/12 வரைக்கும். இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இருக்கும். திடீர் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 30/12 4 ஜனவரி 4 பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சில சான்சஸ் கிடைக்கும், பொருளாதார ஏற்றங்கள் கிடைக்கும். இதே காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா திருமணத்துக்கான வரன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதே காலகட்டங்களில் அந்த மாதிரி திருமணத்துக்கான வரன்கள் வரும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 4ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனசோர்வு, உடல் சோர்வு, உடல்நிலை பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா ராகு வந்து 6வது வீட்டில் இருக்காரு. பல பேருக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்கலாம் இந்த காலகட்டங்களில் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறாரு. அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 28/1 வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறாரு. குரு ஆல்ரெடி உங்களுக்கு 8ல் தான் இருக்காரு, சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்காரு. இந்த காலகட்டங்களில் திடீர் வருமானம், மறைமுக வருமானம், திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி நம்ம வர வேண்டிய பணங்கள் தான். வேறு வெளியிலேருந்து வந்து லாட்ரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. லாட்ரி நான் என்டோஸ் பண்ணல. ஏன்னா லாட்ரி அப்படின்றது வந்து நம்ம அதை என்டோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் கியூரியராக இருக்கேன். ஏன்னா உழைக்கணும். வாழ்க்கையில் பணம் என்னங்க பண்ண போகிறது? நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், நம்மளுடைய லைஃப் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். நம்மளால முடிஞ்சால் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்போ நம்மளை வளர்ந்து நம்ம டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு போருமானது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை இப்போ உலகம் இருந்த இவ்வளோ பெரிய காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கைன்ற ரொம்ப ரொம்ப கம்மியான காலகட்டம். ஸோ இந்த காலகட்டங்களில் எல்லார்ட்டையும் நம்ம இணக்கமாக இருந்து நம்ம அது மாதிரி வாழ்க்கையை நடத்தின்னு போனோம்னாலே நமக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிதேவதை சுக்கிரன் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் மகாலட்சுமியை தினமும் வணங்குறது ரொம்ப நல்லது. எல்லாட்டினும் பெருமாள் கோயிலில் போய் தாயாரை வணங்கலாம். மகாலட்சுமிக்கு ஓம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி சொல்லலாம். ஓம் மகாலட்சுமி நமஹா, ஓம் மகாலட்சுமி நமஹா, ஓம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு இதே நீங்கள் சொல்லலாம். முன்னால் ஓம்க்கு முன்னால் ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹா, ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹா, ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹா அப்படின்றத சொல்லலாம். இதை வந்து மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் காலம்புரை எழுந்து குளிச்சுட்டு இது மாதிரி ஒரு 27 முறை நீங்கள் சொல்லிக்கலாம். 27 முறை கையிலேயே நீங்கள் என்னன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. இதை சொன்னீங்கனாலே மனசில் அமைதியை கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் விருதும் மகாலட்சுமி அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது பலனே இருக்காது. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உடம்பு ஃபுல்லாக வியாபிக்கணும். அப்போ வந்து மூஞ்சிலையும் தேஜஸ் கிடைக்கும். அப்போ உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய தோணும். அப்படிலாம் பண்ணிங்கனால நீங்கள் செய்கிற காரியங்கள் வந்து நிதானமும் பொறுமையோடு செய்யும் பொழுது அது வந்து நிச்சயமாக உங்களுடைய திறமை வந்து பழிச்சிடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். இது மாதிரி பண்ணிங்கனாலே இந்த காலகட்டங்கள் மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் 30/12/2024 28/1/2024 இடைப்பட்ட இந்த காலகட்டங்கள் மிக நல்ல காலங்களாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.